இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றமுடன் என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஐசியா சாப்டர் 28 verse number 29. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். This also comes from the Lord of hosts. He is wonderful in counsel and excellent in wisdom. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கர்த்தர் ஆலோசனையும் தருவார், கொடுத்த ஆலோசனையை கர்த்தர் அனுகூலமாக மாற்றியும் தருவார். ஆலோசனை தருகிறவரும் அவர்தான், அதை அனுகூலப்படுத்துகிறவரும் அவர்தான். 25, 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். சாதாரணமாக யோசிக்கிறோம் நம்முடைய டெய்லி லைஃப்பில் உள்ள காரியங்களை, அதை கூட தேவன் தான் பியூட்டிஃபுல்லாக அனுகூலமாக்கி தருகிறார். எப்போ எதை செய்யணும், எப்போ காரியங்கள், எப்போ விளைச்சல், எல்லாவற்றையும் தேவனே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆகவே தான் 1 Corinthians 3:9 வாசிக்கும் போது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்கிறார். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் தொடங்கினவர் அவர் முடித்திடுவார். கர்த்தர் காரியத்தை தொடங்கினால் பாதியில் விட மாட்டார். அவர் பாதியில் நிறுத்த மாட்டார். காரியத்தை முடிப்பார், முடித்து வைப்பார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நட்டின நாளிலிருந்து விளைய செய்கிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை எப்படி விளைய செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையும் கர்த்தரை கொடுக்கிறார். அனுகூலமாய் கர்த்தரை மாற்றி கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஐயோ, இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறார்? கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை தருவார். கர்த்தரே காரியத்தை அனுகூலமாக மாற்றி தருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தராலே வரும். ஜெயம் கர்த்தராலே வரும். கர்த்தர் காரியத்தை அனுகூலமாக நிச்சயமாக கர்த்தர் மாற்றி தருவார். சோர்ந்து போயிடாதீங்க. தேவனே ஆலோசனை தருவார். தேவனே விளைய செய்வார். எந்தெந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ப்ராஜெக்டில் ஆண்டுடைய கரம் இருக்கிறது. எவ்ரி ஸ்டெப்ஸ்லையும் ஆண்டுடைய நன்மையான கரம் கூட இருந்து வழி நடத்துவதை கண்கூடாய் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். தேவனே, நீரே ஆலோசனையும் தந்து அவைகளை அனுகூலமாய் மாற்றி தருகிறீர். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிப்பதற்கு நீர் போதுமான ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நிச்சயமான தேவ கிருபைகளும் நன்மைகளும் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. Amen.